ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். ஒரு குட்டி பையங்க, அவன் தன்னுடைய 7 வயசில் சொல்கிறான், நான் உலக செஸ் சாம்பியன் ஆகணும், சின்ன வயசுலேயே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். அதே பையன் தன்னுடைய 11 வயசுலேயும் அதே ரிப்பீட் பண்ணுறான். தன்னுடைய 18 வயதில் உலக செஸ் சாம்பியனாக மாறுறான். கடந்த 2 நாளாக உலகம் முழுசும் பேசப்படக்கூடிய ஒரு பெயர் குகேஷ். செஸ் போட்டியில் இது வரைக்கும் உலக சாம்பியனாக இருந்த சீனாவோட டிங் லேரனை தோற்கடிச்சு 18 வயதான குகேஷ் மிக இளம் வயதில் உலக செஸ் சாம்பியன் ஆகி வரலாறு படைச்சிருக்கார். அவருடைய வரலாற்று வெற்றியின் மூலமாக குகேஷ் 18வது கிராண்ட் மாஸ்டர் ஆகிறார். மேலும் உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை விஸ்வநாதன் ஆனந்துக்கு பிறகு பெறக்கூடிய 2வது நபர் இவர்தான். 18 வயதான குகேஷ் 7.5 6.5 அப்படிங்கிற புள்ளி கணக்கில் சீனாவின் டிங் லேரனை தோற்கடிக்கிறார். சாம்பியன்ஷிப் வென்றதை உணர்ந்த குகேஷ் ஆனந்த கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் கண்ணீர் சிந்துறார். அவருடைய இந்த வரலாற்று வெற்றிக்கு பிறகு அவர் குகேஷ் சொல்லும்போது, கடந்த 10 ஆண்டுகளாக நான் இந்த தருணத்தை கனவு கண்டு வர்றேன், கனவு நனவாக்கினதுனால நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு குறிப்பிட்டார். தீவிரமான மற்றும் கணிக்க முடியாத 13 ஆட்டங்களுக்கு பிறகு இரு போட்டியாளர்களும் தலா 6.5 புள்ளிகளோட சமநிலையில் போட்டியில் நுழையிறாங்க. ஒரு புள்ளி மட்டும்தான் தன்னுடைய உலக சாம்பியன் பட்டத்தை பெற வைக்க முடியும் அப்படின்னு குகேஷ் அறிந்திருந்தார். இருந்தாலும் ஆட்டம் 5 மணி நேரத்தை நெருங்கினதுனால ஆட்டம் சமநிலைக்கு வந்துடுமோ அப்படின்னு தான் எல்லாருக்கும் தோணுச்சு. ஆனால் தற்போதைய சாம்பியன் லிரன் ஒரு டென்ஷனில் ஒரு தவறு செஞ்சிடறார். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி நம்மளுடைய குகேஷ் பட்டத்தை தட்டி தூக்குறார். குகேஷ் நீண்ட காலமாக தனது இறுதி இலக்கான உலக சாம்பியன் பட்டத்தை எதிர்நோக்கி காத்திருந்தார். அவருடைய குழந்தை பருவத்திலிருந்து வைரலான ஒரு வீடியோ இப்போது நம்ம எல்லாரும் பார்த்து பரவசம் அடைகிற மாதிரி இருக்குது. அந்த வீடியோவில் 11 வயது சிறுவன் செஸ்பிஎஸ் இந்தியாவோட ஐஎம் சாகர் ஷாவிட்ட, நான் உலகத்தோட இளைய செஸ் சாம்பியனாக மாற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. குகேஷ் தன்னுடைய வயதுடைய மற்ற மாணவர்களை மாதிரி இல்லாமல் 11 வயசுலேருந்தே சதுரங்கத்தில் எப்போதும் ரொம்பவும் தீவிரமாக இருப்பாருன்னும், செஸ் விளையாட்டில் காட்டின தீவிரமும் ஆவேசமும் தான் அவரை இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்குது அப்படின்னும் அவருடைய முன்னாள் பயிற்சியாளரும் கிராண்ட் மாஸ்டருமான விஷ்ணு பிரசன்னா சொல்கிறார். குகேஷ் 2006வது வருஷம் மே மாதம் 29ஆம் தேதி சென்னையில் பிறந்தார். அவருடைய அப்பா ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர், அவருடைய அம்மா நுண்ணுயிரியல் நிபுணர். குகேஷ் 7 வயசுலேருந்தே செஸ் படிக்க ஆரம்பிக்கிறாரு. இது மற்ற உலக சாம்பியன்களோட கம்பேர் பண்ணும்போது லேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்காரு இல்லை? குகேஷ் தன்னுடைய பள்ளி மூலம்தான் செஸ் உலகுக்கு அறிமுகமாகிறார். அவரோட முதல் பயிற்சியாளர் திரு பாஸ்கர் 6 மாதங்களுக்குள்ள FIDE தரம் பெற்ற வீரராக அவர் மாற உதவினார். இங்கு தான் இவருடைய சதுரங்க பயணம் தொடங்குது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு திரு விஜயானந்தருடைய பயிற்சியின் கீழே குகேஷ் 2015 ஆசிய பள்ளி செஸ் சாம்பியன்ஷிப்பில் 9 வயதுக்கு உட்பட்ட பிரிவில் வென்று கேண்டிடேட் மாஸ்டர் பட்டத்தை பெறுறார். ஆசிய யூத் செஸ் சாம்பியன்ஷிப்பில் குகேஷ் 12 வயதுக்கு உட்பட்ட தனிநபர் கிளாசிக்கல், ரேபிட் மற்றும் ஃப்ளிட்ஸ் பிரிவுகள்லையும் 5 தங்கப்பதக்கங்களை வெல்றார். அதே வருஷத்தில் அவர் உலக இளையோர் செஸ் சாம்பியன்ஷிப்பில் 11க்கு 10ங்கிற புள்ளிகளில் முடித்து 12 வயதுக்கு உட்பட்டவருக்கான பட்டத்தை பெறார். அவருடைய அடுத்த பெரிய சாதனை அப்படின்னு பார்த்தா அது 2017 நடக்குது. மார்ச் 2017 34வது கேப்பல்லா கிராண்ட் ஓப்பனில் சர்வதேச மாஸ்டர் பட்டத்தை வெல்றாரு. இது அவரை வரலாற்றில் 2வது இளைய செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆக்குச்சு. 2023வது வருஷத்தில் விஸ்வநாதன் ஆனந்தினுடைய 37 ஆண்டுகால சாதனையை முறியடித்து குகேஷ் முதல் தர வரிசையில் இந்திய செஸ் வீரர் ஆகிறார். என்னங்க, குகேஷை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? 2-3 நாளாக வர்ற வீடியோஸ், அவரை பற்றி வர்ற வீடியோஸ், அவர் அது
இப்போ வாங்கியிருக்க அந்த பட்டத்துக்காக அவர் பெற்றிருக்கிற கஷ்டங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நிறைய மெய்சில் இருக்கும் அனுபவமாக தான் இருக்குது. பொதுவாக வாத்துகள் நீந்தும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு அமைதியான சலனமற்ற முன்னேற்றம், அதுக்கான அடிப்படை பார்த்திங்கன்னா அந்த வாத்தினுடைய கால்கள் அது ஓயாமல் உழைக்கிறதுனால தான் முன்னேற்றம் இருக்கும். ஒவ்வொரு செயல்களையும் நாம் வெற்றி பெறணும் அப்படின்னாக்கா தொடர்ந்து அதை நோக்கிய முன்னெடுப்பு, அதனை பற்றிய இலக்கு பற்றிய எண்ணம், விடாமுயற்சி இது இருக்கணும். அதனால தான் இதெல்லாம் சாத்தியமாகுது. அதை நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் வாழும் உதாரணங்கள். ஸோ நாம் நம்முடைய இலக்கு நோக்கி நம்முடைய பயணத்தை மிகவும் ஆற்றலுடனும் சந்தோஷத்துடனும் எடுத்து வைப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.